சாட்டை போடுங்க, சாட்டை வச்சு தோழர் சேகுவாரா ஒரு சமூக நீதிக்கு உயிர் தரக்கூடிய அற்புதமான படம். அறிமுகம் ஆகியிருக்கின்ற தம்பி அலெக்ஸ் எழுதி இயக்கி நடித்திருக்கிறார். தயாரிப்பாளர் நண்பர் எட்வின் பிரபு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். நானும் ஒரு சில காட்சிகளில் வருகிறேன். தணிக்கை 48 இடங்களில் வெட்டி வாழைப்பூ மலர்ந்தே தீரும் என்று என்னுடைய வசனம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எண்ணியதை எண்ணியவாறு சொல்லுவதற்கு தணிக்கை அனுமதிக்கவில்லை. ஆனாலும் அதையும் தாண்டி தோழர் சேகுவாராவினுடைய படம் ஒரு வெற்றி படமாக அமையப் போகிறது என்பதை முதல் காட்சியே இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறது. இல்ல, அது என்னுடைய பேரே அண்ணாதுரை, அதையே அனுமதிக்கல. தமிழ்நாடு என்கிற இந்த நாட்டுக்கு பெயர் சூட்டிய அண்ணாவின் பெயரையே அனுமதிக்காத தணிக்கை துறைக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் எங்களை போல ஒரு தாய்ங்க எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைங்களை ஒரு காலேஜுக்கு படிக்க அனுப்புறோமோ, அதுங்க இந்த பிள்ளைங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க வேற திசை மாதிரி போதுங்க. ஆனா இந்த படத்தை பார்க்க வந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த படத்தை பார்க்க வந்தா இந்த கருத்துக்களை கேட்டு அதுங்க நல்லா திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு. நல்ல படம் இது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இது ஒரு ஏற்ப படம். இது இப்ப எதோ ஒரு இதுல போயிடுதுங்க. அதனால எங்களை போல தாய்ங்க கஷ்டப்படுற தாய்ங்களுக்கு இது பிள்ளைங்க இந்த படத்தை பார்த்தா தாய்ங்களை மதிச்சு ஒரு நல்ல ஒரு இது பண்ணணும். சத்யராஜ் நல்ல ஒரு காலேஜ் எப்படி ஒரு எடுத்துக்காட்டு பேசணும், அதெல்லாம் நல்ல கருத்துக்கள்லாம் அவர் சொல்லி இருக்கிறாரு. அவரு நல்ல ஒரு இது கொடுத்திருக்கிறாரு. அவரை போல அதே போல ஒரு தகப்பனாங்களும் ஒரு பிள்ளைங்களுக்கு எப்படி நடக்கணுமோ அது போல நடந்தா பிள்ளைங்க தசை மாதிரி போறதுக்கு எந்த இதுவுமே இல்ல வாய்ப்பு. இந்த படத்தை செய்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு. சத்யராஜ் நல்லா இருக்கு. பழைய கேரக்டர் மாதிரி இருக்கு. அவரோட நடிப்பெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. பாதி காமெடியாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. சூப்பரா இருக்கு படம். சூப்பர் சூப்பர் சார். படம் நல்லா சூப்பரா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சத்யராஜ் கேரக்டர் நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். படம் நல்லா இருக்கு. சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அவரோட போர்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஹைப்பான மூவி தான். தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான மூவி. கண்டிப்பாக அந்த படம் தியேட்டரில் பார்க்கலாம். அரசியல் நிறையவே பேசியிருக்காங்க. இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக வாட்சபிள் மூவி தான். படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. சத்யராஜ் சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த இளைஞர்களுக்காக ஒரு சமுதாயத்துக்காக நல்ல ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஹான்சம் படம் சூப்பராக இருக்கு. பார்க்க குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய காமெடி. கூல் சுரேஷ் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அனீஸ் பிரபு அவங்க எந்த புது நியூ நடிகராக இருந்தாலும் கூட ஆனால் அவங்க ஆக்டிங் நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. சூப்பர் சொல்லலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்ல படம். இந்த இளைஞர்கள் சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல ஒரு படம். தோழர் சேகுவாரா பார்க்க வேண்டிய, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் சார். படம் நல்லா இருக்கு சார். நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. சத்யராஜ் சார் காமெடி நல்லா இருக்கு.
ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் வைஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சத்யராஜ் சார் நல்லா இருக்கு. அவரோட படம் லெஜெண்ட் இல்லையா, அவரு சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. அவரு இந்த 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 காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருக்காரு. சின்ன பையன் டைரக்டர் ஆனா சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லாவே சொல்லியிருக்காரு. இந்த ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கு. மூவி நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. ராஜேந்திரன் சார் செம்மையா காமெடி பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமிலி பாக்குற நல்ல கருத்துள்ள படம் தான் அது.